ஹாய் ஹலோடா என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தமிழ் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்து படிச்சுட்டு அப்புறம் என்னோடய வீடியோ வந்து பாருங்கடா. போன பார்ட்லேருந்து நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஜேகேவோட பார்ட் 3 தான்டா. ரொம்ப கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. ட்ரைனிங் அண்ட் ப்ரொஃபஸர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். போன பார்ட்லேருந்து அப்படியே பார்க்கலாம். பின்னாடி நாய் சவுண்ட் கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன், பட் கண்ட்ரோல் பண்ண முடியல. பர்தேசியை கத்திக்கிட்டே தான் இருக்குது. ஓகேடா. ஜங்குக் தான் உங்களை அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணியிருக்கான். நீங்கள் 2 பேருமே ஒன்றுமே போடாமல் தான் இருக்கீங்க. ஜங்குக் தான் ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். கீழே குனிஞ்சு பார்த்தா அவனோட செஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபேஸை வச்சு படுத்திருக்கீங்க. ஜங்குக் தான் உங்களை டைட்டாக ஹக் பண்ணி படுத்திருக்கான். உங்களையும் பார்த்துட்டு அவள் எதுவுமே பண்ணலை. உங்கள்கிட்ட சாரி கூட கேட்காம உங்கள் மேலேருந்து கை எடுத்துட்டு உங்கள் மேலே பெட்ஷீட்டை போட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் ஃபோன் எடுத்துகிட்டு அவனோட பால்கனிக்கு போயிடுறான். ஜங்குக் அவனோட ரெஸ்ட் ரூமில் தான் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்கான். அவனோட ஃபோன் செம்மையாக ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அதனால் உள்ள ஃப்ரெஷ்அப் கூட ஆக முடியல. ஏன்னா அடித்த மணியமாக இருக்குது. டெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. அவனும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு டவல் வேர் பண்ணி தான் அவனோட ஃபோனை பார்க்குறான். பார்த்துட்டு அவன் எதுவுமே கண்டுக்கலை. அப்படியே ஃபோனை பெட்டில் தூக்கி போட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு கீழே போகிறான். ஃபுட் சமைக்கிறான், சாப்பிட்றான். அகைன் அவன் ரூமுக்கு வந்துட்டு அவனோட பேக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு காலேஜுக்கு தான் போய்கிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனோட ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது. நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வருது. கண்டுக்காம காலேஜ்குள்ளே என்ட்ரு ஆகுறான். அங்கே இருக்கிற காலேஜ் எல்லாமே ஜங்குக்கு தான் பார்க்குறாங்க. பட் அவன் எதுவுமே கண்டுக்காம அவனோட பைக்கும் பார்க் பண்ணிவிட்டு அவனோட கேபின் தான் போய்கிட்டு இருக்கான். அவனோட பேக்கெலாம் வச்சுட்டு அந்த சேரில் ஒரு மாதிரி படுத்துக்கிட்டு அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நீங்கள் தான் உங்கள் ஐஸை ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரியுது, டல்லாக இருக்கு. பக்கத்தில் பார்க்குறீங்க, ஜங்குக் இல்லை. உங்களுக்கு நைட்டு எல்லாமே ஞாபகம் இருக்குது. உங்கள் மேலே பெட்ஷீட் கவராக இருக்குது. அதை பிடிச்சிக்கிட்டு உங்களை சுத்தமாக முடியலை. எந்திரிச்சு உட்காடுறீங்க. வாலில் டைமை பார்க்குறீங்க. உங்களுக்கு காலேஜுக்கு டைம் ஆச்சு. கீழே பார்த்தா உங்களோட நோட் புக்கெல்லாம் கிடக்கு. பாடி செம்மையாக பெயினாக இருக்குது. அந்த பெட்ஷீட்டை எடுத்துகிட்டு பார்த்தா அங்கங்கே இக்கி மார்க் இருக்குது. அந்த பெட்ஷீட்டை பிடிச்சிக்கிட்டும் ரெஸ்ட் ரூம் போய் ஷவரை ஆன் பண்ணுறீங்க. செம்ம வலி, செம்ம எரி, தாங்கவே முடியலை. ஃப்ரெஷ்அப் உங்களால் சுத்தமாக ஆக முடியல. வலி பெண்ட்டை கழட்டுது, ரொம்ப எரியுது. இப்போ தான் உங்கள் அம்மா டோர் நாக் பண்ணுறாங்க. இந்த சவுண்டு உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வரைக்கும் கேட்குது. கத்தவும் முடியல, ஏன்னா உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மாலும் கத்தி பார்த்துட்டு அவங்களும் கீழே போயிட்டாங்க. நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் பேக்கு ஃபோன்லாம் எடுத்துகிட்டு கீழே தான் போகிறீங்க. ஒரு மாதிரி நடக்க முடியல. லைட்டாக ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கீழே போகிறீங்க. எப்பயும் போல மாதிரி உங்கள் அம்மா காய்ச்சி போச்சுன்னு கத்திக்கிட்டே இருக்காங்க. காதுலேயே வாங்காமல் அப்படியே டைனிங் டேபிளில் உட்காடுறீங்க. பெயினாக இருக்குது. ஏண்டி அறிவு கட்டவளே, ரூமுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்கேன். அம்மா உள்ளதான் இருக்கேன், ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சா உன் வாய் எனக்கு குறைஞ்சா போயிடும். இன்னைக்கு என்னம்மா பிரச்சனை? அதான் வந்துட்டேன்ல, ஃபுட் எடுத்து வை, பசிச்சு தொலையுது. ஆமாடி, கொட்டிக்கத்தான் நான் வந்திருக்கேன். எத்தனை இடத்துல உனக்கு காஃபி சூட் பண்ணி வந்திருக்கேன். அம்மா எனக்கு காஃபி குடிக்கிற மூடலாம் இல்லை. தயவுசெய்து எனக்கு பசிக்குது, சாப்பாடு கொடுக்குறியா? இங்கே பாரு ஓயன், இன்னைக்கு ஈவினிங் உங்கள் அத்தை வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடு, அப்பாவும் இன்னைக்கு வந்துடுவாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அம்மா என்னால் முடியலம்மா. ஓயன் சும்மா சும்மா ஏதாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காத, சீக்கிரம் கிளம்பி வந்துடு அப்படின்ட்டு உங்கள் அம்மா சொல்லிட்டு கிச்சனுக்கு போயிடுறாங்க. நீங்களும் ஃபுட் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றீங்க. உங்களுக்கு எரியுது. சிக்கி உங்கள் லிப்ஸை ஒரு மாதிரி பைட் பண்ணியிருப்பான். அதாவது லிப்ஸ் மேலே இல்லை, உள்ளுக்க நீங்கள் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. அதனால உங்கள் டங்கில் லைட்டாக பட்டிருக்கும். ஃபுட் போக அப்படியே ஒரு மாதிரி எரியுது. சாப்பிடவும் முடியலை. காலையிலேயே உங்களுக்கு ரொம்ப பசிக்குது வேறு. கடுப்பாக இருக்குது. எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாதி இதை கொட்டிடுறீங்க சிங்கில். உங்கள் அம்மா பார்த்து முறைக்கிறாங்க. நீங்கள் பேசாமல் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஏதாவது ஃப்ரூட்ஸு ஜூஸ் இருக்குன்னு பார்க்குறீங்க. ஜூஸ் வச்சுருக்கு. ஏண்டி சாப்பாடு அப்படி பசிக்குது பசிக்குதுன்ட்டு சாப்பிடாம கொட்டிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் மட்டும் எடுக்கிறியா? அம்மா ப்ளீஸ்மா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. காலையிலே எனக்கு கத்த விடாதம்மா. ஒரு மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் எப்பயும் போல் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு தான் உங்கள் அம்மா உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்ட்டு நீங்களும் ஜூஸ் எடுத்துகிட்டு குடிச்சிட்டு ஒரு மாதிரி உங்கள் அம்மா இதுக்கும் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவங்க முன்னாடி மட்டும் நல்லா நடக்கிறீங்க. நடந்துட்டு உங்கள் அம்மாட்ட சொல்லிட்டு போகிறீங்க. அப்படியே போய் தொலைஞ்சிடாம சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்றாங்க. நீங்களும் ஒரு மாதிரி தலையாட்டுறீங்க. கழுத்து வலிக்குது. ஏன்னா நீங்கள் அதுக்கும் ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பீங்க. உங்களை பிடிச்சி தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. வெளியில் போய் ஸ்கூட்டியை போய் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் மைண்டே ரொம்ப பிளாங்காக இருக்குது. உங்கள் மைண்டுக்குள்ளே எதுவுமே வரல.
ஸ்கூட்டி ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வரல ட்ரை பண்ணி போயிட்டுருக்கீங்க. மாய்க்கு டெக்ஸ்ட் பண்ணல, கால் பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் நீங்கள் பாட்டில் ஏதோ இதில் போய்கிட்டுருக்கீங்க. உங்க ஸ்கூட்டி சவுண்டு கேட்டிருக்கும்லடா. மாகியும் அப்போ தான் அவங்க அம்மாட்டலாம் சொல்லிவிட்டு அவங்க அப்பா கூட பேசிக்கிட்டு வெளில வந்திருப்பான். நீங்கள் அவங்க வீட்டை கிராஸ் பண்ணி போய்கிட்டுருக்கீங்க. அவளுக்கே ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. என்ன எப்பயுமே நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணுவா. சரி ஓகே, ஒரு வேளை வீட்டில் ஏதாவது அவங்க அம்மா இது கத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ட்டு அவளும் விட்டுருப்பான். இப்போ நீங்கள் சொல்லாமல் கூட போகிறீங்க. அது அவளுக்கு கடுப்பாக இருக்குது. சரி அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பாவுக்கு தான் ஆல்ரெடி தெரியுமே, அதனால் அவங்க அப்பாவும் போ சொல்லிடுறாங்க. மாஹின் தான் அவளோட பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக உங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வர்றான். நீங்கள் அது தெரியாமல் செம்ம ஃபாஸ்ட்டாக ஏதோ மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. பின்னாடி ஆரன் அடிக்கிறான். அந்த சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கல. சிக்னல் போட்டாங்க, நீங்கள் அதுக்கு முன்னாடியே போயிட்டீங்க. மாஹி சிக்னலில் மாட்டிக்கிட்டா. சரி கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்ட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் எடுக்கவே இல்லை. உங்கள் பேக்கில் இருக்குது, ஆனால் அது வைப்ரேட்டில் எதுலேயுமே போடல. இந்த சவுண்டு உங்களுக்கு காதலே கேட்கல. காலேஜுக்குள்ளே என்ட்ரு ஆயிட்டீங்க. பார்க்கிங் ஏரியாவில் போய் உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்களுக்கு பக்கத்தில் தான் ஜேகேயோட பைக் நிற்குது. இப்போ தான் உங்கள் மைண்டு, உங்கள் கண்ணு எல்லாம் அந்த பைக் அப்படி ஒரு மாதிரி உத்து பார்க்குது. அவ்வளோ வெறி ஆகுது, கோவம் வருது. உங்கள் பேக் எடுத்துட்டு திரும்பினா மாகி உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கா. ஏண்டி அறிவு கட்டவளே, ஏண்டி கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்காடி? கால் பண்ணா எடுக்கல, பின்னாடி ஆர்ன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ வாட்டில் கண்டுக்காம போற. ஒரு ஃப்ரெண்டு பக்கத்தில் இருக்காளே, அந்த நினப்பு கூட இல்லாமல் இருக்க அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு இருக்கா. உங்கள் மைண்டுக்குள்ளே அப்படி அவள் சொல்கிறதெல்லாம் கேட்குது. ஆனால் உங்கள் மைண்ட் அதை அப்சர்வ் பண்ண மாட்டுது. ஸ்கூட்டியை பார்க் பண்ணுறா. ஆனால் அவளையும் கிராஸ் பண்ணி ஒரு மாதிரி போய்கிட்டு இருக்கீங்க. இவளுக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியக்காரியாவ? ஏய் இருடி அப்படின்னு சொல்லிட்டு தான் மயோ பேக் எடுத்துட்டு உங்க பக்கத்துல வர்றா. ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? பைத்தியக்காரியாடி, பைத்தியம் மாதிரி இருக்கா? ஏதாவது கத்திக்கிட்டாது இருப்ப, பேசுவ, எதுவும் பேசாம போற. என்ன ஆச்சுடி? என்னமாகி உனக்கு பிரச்சனை? உனக்கு என்னடி பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் எதுக்கடி பேச பேச நீ வாட்டில் போய்கிட்டு இருக்க? அதோ ஒரு மாதிரி நடக்கிற. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் நடக்கிறேன் அப்படின்ட்டு நீங்களும் உள்ளே போய்கிட்டு இருக்கீங்க. சரி ஏதோ வீட்டில் காண்டாயிட்டா போல அப்படின்ட்டு உங்க கூடயே அவளும் வர்றா, எதுவுமே பேசாம. நீங்கள் 2 பேரும் தான் போய்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நிறைய பேர் ஃபோனை வச்சு தான் பார்த்துக்கிட்டு ஏதோ காசிப் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆயிக்கும் இவளுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்ட்டு அவளும் பார்த்துக்கிட்டே போறா. நீங்கள் எதுவுமே கண்டுக்காம 2 பேருமே இப்போ கிளாஸ் தான் போறீங்க. உங்கள் கிளாஸ் ஃபுல்லாக தான் ஃபோனை வச்சு ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. மாகிக்கு இதுக்கப்புறம் அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன்னா அவள் ஃபோன் கையில் தான் வச்சுருப்பா. ஏன்னா உங்களுக்கு கால் பண்ணியிருப்பா. நீங்கள் தான் ஃபஸ்ட்டாக கால் பண்ணுவீங்க, இல்லாட்டி அவள் தான் உங்களுக்கு கால் பண்ணுவா. அதுக்கப்புறம் தான் எல்லா சேட்டையும் பார்ப்பாங்க. நீங்கள் கால் பண்ணால மாகி அவள் ஃபோனு, வாட்ஸ்அப் எதுவுமே இன்ஸ்டா பார்த்துட்டு எதையும் பார்த்துருக்கவே மாட்டா. என்ன எல்லாம் பார்க்குறாளுங்க அப்படின்ட்டு. ஏய் ஒயன், என்னடி நீ ஒன்று கவனிச்சியாடி? என்னம்மாயி, எனக்கு ஆல்ரெடி தலை வலிக்குது. உனக்கு என்னடி வலிக்காமல் இருக்கும்? எல்லாம் தான் வலிக்கும். ஏன் அது கூட உனக்கு வலிக்கும்டி. மாகியை திரும்பி பார்க்குறீங்க. ஆ என்னடி, அப்போ உண்மையாகவே வலிக்குதா என்ன? மாகி உனக்கு அவ்வளோதான்டி. என்னடி அவ்வளோதான்? இங்கே பாரு, என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம காலேஜுக்குள்ளே வந்துட்டோம். எல்லாரும் ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ கவனிச்சியா என்ன? நான் பாரு கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். அதுவும் என்னென்னமோ பேசிக்கிட்டே இருக்காளுங்க. ஒருவேளை குரூப்பில் எதுவும் போட்டிருக்காளுங்களாடி அப்படின்ட்டு மாகி சொல்கிறா. ஆனால் நீங்கள் அவளை பார்த்துட்டு கண்டுக்காம அவளோட பெஞ்சில் போய் உட்காந்துக்கிறா. உன்கிட்ட சொன்னதுக்கு நானே பார்த்துருக்கலாம் அப்படின்ட்டு அவளும் ஃபோனை ஆன் பண்ணிக்கிட்டே அவளோட பெஞ்சு, அதாவது உங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துக்கிட்டு ஃபோனை செக் பண்ணி பார்க்குறா. குரூப்பில் அப்படி எந்த இதுவும் போடலை. வாட்ஸ்அப் போகிறா, அங்கே எதுவும் இல்லை. இன்ஸ்டாவில் பார்க்குறா, அவ்வளோதான். ஈ ஒயின், இங்கே பாருடி, இங்கே என்னன்னு. மாகி ஆல்ரெடி எனக்கு கடுப்பாக இருக்கு, சும்மா இரு. ஏய் இதை பார்த்தேன்னா நீ அதை விட கடுப்பாவடி. என்னடி இது பாருடி. நீங்களும் அந்த ஃபோனை ஒரு மாதிரி தள்ளுறீங்க. அவள் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி உங்கள் ஹெட்டை திருப்பி அதை பார்க்க வைக்கிறா. நீங்களும் அப்படி என்னதான் இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறீங்க. பாத்தியாடி ஓயன், நம்ம ட்ரைனிங் ப்ரொஃபஸர் ஜங்குக்குடி ஒரு பொண்ணு கூடயும் ஸ்டே பண்ணியிருக்காருடி. அதுவும் பாரு, ட்ரெஸ்ஸே இல்லாமல் அந்த பொண்ணு அவள் செஸ்ட்டுக்குள்ள அந்த பொண்ணோட நெக்கெல்லாம் பாரு, அங்கங்கே பைட் மார்க்கு. நல்லா பாரு, அது நம்ம ஜங்குக் சார் தான். ஆகி சொல்கிறா. ஷாக்காக பார்க்குறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியும், அது நீங்கள் தான். உங்கள் ஃபேஸ் எதுவும் தெரியல, ஹேர் இருக்குது லைட்டாக, அவங்க சீஸ் மட்டும் தெரியும் செஸ்ட்டுக்குள்ளே மறைஞ்சு. உங்களை அவ்வளோ ஹக் பண்ணியிருக்கான் ரைட்டா. உயன் இதை தாண்டி எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்ட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறா. இதுதான் நிறையா வந்திருக்கு.
ட்விட்டர்லேருந்து மீடியாக்கெல்லாம் இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. எல்லாத்துலேயும் பார்க்குறான். உங்கள் ஃபோன் எடுத்து நீங்களும் பார்க்குறீங்க. ஏய் ஒயன், இது ஜங்குக் சாரே போட்டிருக்காருடி. பாத்தியா, அவர் இதில் தான் போட்டிருக்காரு அப்படின்ட்டு. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. அவ்வளோதான், செம்ம காண்டாயிட்டீங்க. ஆல்ரெடி கொலை வெறியில் இருக்கீங்க. இதுவும் நம்ம தான் தெரியாம பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. நேற்று நைட்டும் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். கூடயே இருந்துட்டான். ஜங்குக் மேல கொலை காண்டோட இருக்கீங்க. ஆனா உங்க ஃப்ரெண்டு பாருங்க உங்க முன்னாடி எப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான்னு. ஒயன், அவ கொடுத்து வச்சபடி. மாகிய பாக்குறீங்க ஒரு மாதிரி. ஏய், என்னடி அ- அவர் மாதிரி அன்சமான ஆயிட்டலாம் யாரடி போகாம இருப்பா? அவர் பாடியை பாருடி, எவ்வளோ அழகா இருக்காரு. ஒரு மாதிரி சவுண்ட் எல்லாம் கேக்குது. திரும்பி மாகி பார்க்குறா. அங்கே இருக்கிறவளுக பாதி பேர் ஒரு மாதிரி ஒப்பாரி வச்சு அழுகிறாளுங்க. ஏய் ஒயன் பாருடி, அவளுக்கெல்லாம் கிடைக்கலன்னு அழுகிறாளுங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டு மாகி ஃபேஸை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் ஒயன், இந்த பிளேஸ்லாம் பார்க்கல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குடி, அதான் எனக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோவே ஒரு மாதிரி ஒத்து பார்க்குறா. வாயை மூடு மாகி, என்ன பேசிக்கிட்டு இருக்க? ஏய் நான் என்னடி பேசினேன்? இன்னொரு தடவை இப்படி பேசுனேன் உனக்கு அவ்வளோ தாண்டி. கேவலமான வேலையை பார்த்துட்டு அது போஸ்ட் போட்டிருக்கான். அதுக்கு நீங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏண்டி அவரை சொன்னா உனக்கு எனக்கு கோவம் வருது? உனக்கு தான் அவரை பிடிக்காதுல்ல, அப்புறம் என்ன? ஆகி சொல்றா. நீ அவளை கண்ணா அப்படின்னு கத்தி விட்டு. ஏய் எங்கடி போற? ஏய் ஒயின், எங்கடி போற? நானும் வரேன். மகி என் பின்னாடி வந்து உனக்கு அவ்வளோ தாண்டி. இவளுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி கோவப்பட்டு போறா? ஐயோ மாகி, இதாண்டி நல்ல சான்ஸ். எனக்கு ஜங்குக்கு பிடிக்காது, அப்போ நம்ம ரூட் சக்ஸஸ். ஆனால் அவர் யார் பொண்ணு கூட ஸ்டே பண்ணிட்டாரே, பயபில்ல பக்கி. ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட தானே அவர். சிந்த பொண்ணு கூட ஆட்டே போட்டாலோ ஒரு மாதிரி ஃபீலாக எமோஷ்னலாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அதுதான் மாதிரி வடப்போச்சே அப்படின்ட்டு இருக்காளுங்க. அவங்களோட பாதி கேங்க இருப்பாளுலடா, நீங்கள் வரதை பார்த்துருப்பாளுங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி மூக்க சிந்திக்கிட்டு அழுதுகிட்டு அந்த ஃபோட்டோ தான் பார்த்துக்கிட்டே இருக்காளுங்க. அவளால் சுத்தமாக முடியலை. ஏன்னா அவங்க பூரா ஜங்குக் ட்ரீம் பாயாக இருந்திருப்பான். அவ்வளோ அழகா ஹேண்ட்ஸமாக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ஸ்டைலாக வருவார். அதனால போச்சேன்ட்டு எந்திரிச்சு மாகிக்கிட்ட வந்து உட்காந்துட்டு அழுகிறாளுக. மாயும் ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு அழுகிறா. மாகி, அது மட்டும் யாருன்னு தெரிஞ்சா போதுண்டி, அவளை நம்ம தூக்குற முடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுகிறாளுக. இந்த நியூஸ் காலேஜ் பிரின்சிபல், ப்ரொஃபஸர் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. மாகி, எதுக்குடி ஒயன் இங்கே வெளில போயிட்டா? அதுவாடி ரெஸ்ட் ரூம் போயிட்டா அப்படின்ட்டு மாகி சொல்லி சமாளிக்கிறா. இருந்தாலும் இந்த ஜங்குக் சார் இப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படின்ட்டு அழுகிறாளுக. அது மட்டும் இல்லை மாகி, நம்மெல்லாம் இவ்வளோ கப்பல் கவுந்த மாதிரி இருக்கோம்ல. ஆனால் இன்னையிலேருந்து பாருடி, நம்ம ஒயனோட ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆக போகுதுன்னு. மாகியும் பார்க்குறா. ஆமாடி, நம்ம ஒயன் லவ் பண்ணால சீனியரை, அவர் அகைன் இங்கே வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. மாகி பார்க்குறா. ஆமாடி, காலையில் பார்த்தேன் நம்ம காலேஜுக்குள்ளே வந்தார். அவங்க டேடியை கூட்டிகிட்டு வந்து ப்ரொஃபஸர் ரூமும் பிரின்சிபல் ரூமுக்கும் தாண்டி போனாங்க. நம்மளாம் இங்கே ஒப்பாரி வச்சு அழுதுகிட்டு இருக்கோம். ஆனால் பாரு, செம்ம ஹாப்பியாக வருவாடி அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு எல்லாம் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு செம்ம கோவத்தோட நடக்கவே முடியாமல் இருந்தாலும் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு ஜங்கு கூட கேபின் தான் டம்முன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. அவன் கண்ணை மூடி அந்த சேரில் ஒரு மாதிரி ஹெட்டை வச்சு படுத்திருப்பான். சவுண்டு கேட்டு அவன் கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி அப்படியே சாஞ்சுக்கிட்டே டோர் சைடு பார்க்குறான். நீங்கள் தான் எதுவுமே கண்டுக்கல. அவன் அப்படியே தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் இந்த டோர் ஒரு மாதிரி சாத்திட்டு கோவத்தோட அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. அவனும் சைடாக திரும்பி பார்க்குறான். கிளாஸ் டயத்தில் என்னடி பண்ணுற? எதுவுமே பேசல. ஜங்கு கூட காலரை பிடிச்சி தூக்கி அவனும் உங்கள் கையை பார்த்துட்டு உங்களை பார்க்குறான். ஏய் கயறி, எடுக்க முடியாதுடா, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இது ரூம் அப்படி பண்ணிட்டு அது சோசியல் மீடியாலே போட்டிருப்ப அப்படின்ட்டு ஜங்கு கூட ஃபேஸ்ல பலார்னு அரைஞ்சிடுறீங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. டி எவ்வளோ தைரியம் தான். அவன் ஷர்ட் காலரை பிடிச்சிருப்பீங்களடா, அதை ஒரு மாதிரி எடுத்து விட்டு உங்கள் கையை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஒரு மாதிரி எடுக்க பார்க்குறீங்க. என்னவே அடுப்ப பலார்னு உங்கள் ஃபேஸ் உங்கள் சீஸ் வரைக்கும் வந்திருக்கும் கையே. ஆனால் டோர் ஓப்பன் ஆகிற சவுண்டு கேட்டு 2 பேருமே திரும்பி பார்க்குறீங்க. பிரின்சிபல், ப்ரொஃபஸர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஒயன் இங்கே நிற்கிறேன். ஜங்குக் தான். இல்லை சார், நான் தான் ஒயனை கூப்பிட்டேன். இந்த ஒயன்
நம்ம கிளாஸ்ல போய் வை வந்துடுறேன் அப்படின்ட்டு உங்கள் கையில் நீங்கள் எதுக்கு வந்தீங்களோ அந்த டாப்பிக்கவே சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் கையில் புக் எடுத்து கொடுத்துட்றான். நீங்களும் இவங்கெல்லாம் எல்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு அமைதியாக அப்படியே என்ன பண்ணுறது தெரியாம அவர் கையில் வாங்கிக்கிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி நார்மலாக நடந்து இந்த ரூமை விட்டு வெளில போயிடுறீங்க. நீங்கள் வெளில போன அடுத்த செகண்டே பிரின்சிபல்லேருந்து ப்ரொஃபஸர் வரைக்கும் உங்க கூட கேபினுக்குள்ளே தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வெளில போய் அந்த புக்கை ஒரு மாதிரி அப்படி பிணையிறீங்க. இவ்வளோ கோவம் வருது. உங்கள் ஃபேஸ் சரியா தெரியல. இருந்தாலும் உங்கள் அம்மா அப்பா பார்த்தா கண்டிப்பாக அது உங்கள் ரூம்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ரொம்பலாம் தெரியல. உங்க பெட்டு, உங்க பில்லோ கவர் இது ஆனா உங்க சீஸ் லைட்டா தெரியுது. அப்புறம் உங்க ஷோல்டர் தான்டா. அது நல்லாவே டைட்டா தான் ஹக் பண்ணியிருக்கான். உங்கள கவர் பண்ண மாரி தான். ஜங்குக் தான் அவனோட ஃபேஸ அவன் நல்லாவே காட்டி, அவன் ஃபோட்டோ எடுத்து தான் அத போஸ்ட்டும் போட்டிருப்பான். அவ்ளோ டென்ஷனோட நீங்க உங்க கிளாஸ்க்கு வந்து அந்த புக்க தானடா ஜங்குக் குடுத்துருப்பான்ல, அத அந்த டேபிள்ல வச்சுட்டு உங்க பெஞ்சுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாரி இருந்திருப்பாளுங்கல்ல, அவங்கலாம் உங்கள பார்க்குறாளுங்க. என்னடி மாகி! ஹேப்பியா வருவான்னு பார்த்தா, ஆங்கிரியா வர்றா! ஒருவேளை அவளோட பாய் ஃப்ரெண்ட பார்க்காம இருந்திருப்பாளோ? மாகியும் தான் உங்களே பார்க்குறா அப்படின்ட்டு நீங்களும் உங்க பெஞ்சில போய் உட்காந்துக்கிறீங்க. டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நேரத்திலேயே ஜங்குக் வர்றான். செம்ம கோவத்தோட வர்றான். வந்தோனே எல்லாம் விஷ் பண்றாங்க. ஆனா நீங்க எதுவுமே இல்லாம அப்படியே உட்காந்துருக்கீங்க. உங்களையும் முறைச்சு பார்த்துட்டு லெசன் நடத்த ஆரம்பிக்கிறான். செம்மையா இருக்கு. அவனை நீங்க அரைஞ்சிருப்பீங்க வேற. அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனும் கிளாஸ் எடுத்துட்டு உங்கள பார்க்குறான். ஆனா நீங்க கீழ குனிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. அங்க இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் ஒரு மாரி விட்டா ஒப்பாரி வச்சு அழுதுருவாளுக போல. அப்படி பார்க்குறாளுக ஜங்குக்க. ஆனா ஜங்குக் எதுவுமே கவனிக்காம அவன் லெசன் எடுத்துட்டு உங்கள பார்க்குறான். லாஸ்ட்டா உங்கள உங்க நேம் சொல்லி கூப்பிடுறான். நீங்க அப்படியே அமைதியா உட்காந்துருக்கீங்க. என்ன ஒயன் காது விழுகலையா என்ன? எந்திரி அப்படின்றான். மாயிதான் ஹி உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. நீங்களும் பார்க்குறீங்க. ஏன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீ பாட்டில் உட்காந்துருக்க. எனக்கு என்ன மரியாதை கொடுக்குற? எந்திரிச்சு நில்லு அப்படின்றாங்க. நீங்களும் எந்திரிச்சு நிற்கிறீங்க. இப்போ உங்களுக்கு நடத்தினாலடா அதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்குறான். நீங்கள் எதுவுமே ஆன்சர் பண்ணாமல் அமைதியாக நிற்கிறீங்க. எல்லாத்துக்கும் கொஸ்டின் கேட்குறான். ஆனால் ஜங்குக்கு கவனிச்சாலும் அவளுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுறாளுங்க. அகெயின் உங்களுக்கு வேறு டாப்பிக்கில் கேட்டால் அப்படியே தான் இருக்கீங்க. நமக்கு இருந்த டென்ஷனில் இன்னும் உங்கள் மேலே டென்ஷன் ஆகுது அவனுக்கு. உங்களுக்கு ஒரு டாபிக் கொடுத்து நாளைக்கு செமினார்னு நீ தான் அந்த டாபிக் எடுக்கிற அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே கண்டுக்காம அமைதியாக நிற்கிறீங்க. அவனுக்கு கடுப்பாகுது. ஓகே சார் எதுவும் சொல்லாமல் இருக்கீங்க. நாய்க்கெல்லாம் அள்ள விட்டுருச்சு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் அவ்வளோதான். என்ன ஒயனா அப்படின்ட்டு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. த்ரோட் ஒரு மாதிரி ஆகுதுடா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் படிங்க அப்படின்ட்டு அவன் அந்த பெஞ்சிலேயே உட்காந்துருக்கான் அவனோட சீட்டில். நீங்களும் கீழே உட்காந்துட்டு எதுவுமே கண்டுக்காமல் அமைதியாக இருக்கீங்க. மாகி தான் உங்கள்கிட்ட என்னடி உனக்கு செமினார் எப்படி? நம்ம படிக்கவே மாட்டோம். டெஸ்ட்டு கூட பிட்டு காப்பி தான் அடிப்போம். எப்படி நாளைக்கு நடத்த போகிறோம் அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டே இருக்கா. நீங்கள் காதிலே விழுகாமல் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு அவள் பேமனுக்கிட்டு இருக்கா. எப்படியே அந்த டைம் முடியுது. ஜங்குக்கும் உங்களை ஒரு மாதிரி லுக்கு விட்டு தான் அவனோட புக்கு பேக்லாம் எடுத்துகிட்டு அவனோட கேபினுக்கு போயிடுறான். நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே இருக்கீங்கனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களே சமாளிச்சுட்டு என்னடி ஒரு மாதிரியாவே நடக்கிற நீங்கள் காதலே வாங்கிக்கல. உங்களோட கேங் தான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உங்கள் காதில் விழுகவே இல்லை. மாகியும் சொல்கிறா அதை மட்டும் கேட்டால் அவ்வளோ தாண்டி இந்த ஷாக்ல இருந்து செம்ம ஹாப்பி ஆயிடுவேன். மைண்டெலாம் ஜில்லுன்னு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுவேன்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் மைண்டில் அது கேட்டாலும் அது ஏற்றுக்க மாட்டுது. அதை சடனாக அது வர மாட்டுது உங்களுக்கு. என்னடி மாகி நம்ம எவ்வளோ சொன்னாலும் அப்படியே சேஞ்ச் ஆவா? இப்போ என்னடி இப்படியே இருக்கா? மாகிக்குன்னு தெரியல. உங்களை கேன்டீன் தான் கூட்டி போகிறாளுங்க. அங்கே போனாவது உங்கள் மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா ஃபுட்டுன்னா உங்களுக்கு பிடிக்கும். அவளும் வாங்கி கொடுக்குறாளுங்க. அவளும் திங்கிறாளுங்க. நீங்களும் எடுத்து வைக்கிறீங்க. கொஞ்ச நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஏய் மாகி என்னடி இப்போ பாரு ஒயின என்னன்னு கேட்குறா. அவளும் ஒரு சைடு தான் கை நீட்டுறாளுங்க. மாய்க்கு நல்லா புரிஞ்சிருச்சு அர்ஜுன் வர்றான் அப்படின்ட்டு. உங்க ஷோல்டர் போட்டு ஒரு மாதிரி உழுக்குறாளுங்க. மாயி சேர்ந்து பண்றா. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வந்து என்னடி உங்களுக்கு என்னடி பிரச்சனை? கொஞ்ச நேரம் கூட என்ன டிஸ்டர்ப் இல்லாம இருக்க மாட்டீங்களா? ஒரு மாதிரி கத்துறீங்க. மாயி தான் எதுவுமே பேசாம உங்க ஹெட்டை மட்டும் திருப்பி அங்க பாரு அப்படின்றா. கடுப்பாயிட்டு என்னடி பார்க்கணும்? திரும்பி பாருடி. நீங்களும் பார்க்குறீங்க. பார்த்தா அர்ஜுன் நடுவில்
அவனை சுற்றி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவனே அப்படியே ஷாக்காக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்னடி ஒயன் அப்படியே இருக்க, ஏதாவது பேசுறது? மாகி சொல்கிறா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் கேட்குறாங்க, நீங்கள் எதுவுமே பேசாமல் அப்படியே அர்ஜுனே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் உங்களை பார்க்குறான். ஏய் மாகி பாடி ஒயனை பார்க்குறான்டி. அவன் எப்பயும் பார்க்க மாட்டான்ல, இப்போ பார்க்குறான். ஏய் ஆமாடி, நீங்களும் பார்க்குறீங்க. உங்களை பார்த்து லைட்டா சிரிக்கிறான். நீங்க சிரிக்கவும் இல்லை, எந்த ரியாக்ஷன் பண்ணாம அப்படியே தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்க கண்ணை இமைக்காம. உங்களை பார்த்துக்கிட்டே உங்களுக்கு ஆப்போசிட் பெஞ்சில் உட்காடுறான். அவனோட ஃப்ரெண்ட்லாம் ஃபுட் ஆர்டர் கொடுக்குறாங்க. உங்கள் ஃப்ரெண்டு தான் உங்கள் ஷோல்டர் போட்டு உள்ளிக்கிக்கிட்டு இருக்கா. ஒரு மாதிரி அவனை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்டை பார்க்குறீங்க. ஏய் பாத்தியாடி, அந்த சீனியர் ஒன்னவே பார்த்துக்கிட்டு இருக்காரு. உன்னை பார்த்து பயப்படுவாருடி. ஆனா எப்படி எப்படி பார்க்குறாரு உன்னை? ஏய் உன்னை தாண்டி, ஏண்டி என்னைய அப்படியே பார்க்குற? மாஹி எப்படி? ஏ பாடி பாடி, ஏய் ஓயன் மாறிட்டாடி. அவ்வளோதான், அந்த டாபிக்லாம் மறந்துட்டீங்க. மாஹி எப்படி? அர்ஜுன் அவன் எப்படி இங்க வந்தான்? ஏய் நில்லடி. ஏய் எங்கடி போற? அன்னைக்கு அவன் சொல்லாம போயிட்டான்லடி, அதான். ஏன்டி இப்ப நேரம் ஒரு மாதிரி இருந்தா? அதெல்லாம் அப்படி முடிஞ்சு போச்சு. அடி பாவி ஒயன் அப்படின்னா நீங்க ஒரு மாதிரி பெஞ்சு விட்டு எந்திரிக்கிறீங்க. உங்க ஸ்டொமக் லைட்டா வலிக்குது. பட் இருந்தாலும் அன்னைக்கு அர்ஜுனுக்கு ப்ரப்போஸ் பண்ண போயிருப்பீங்க. அதுக்கு அவன் பதில் சொல்லாமே போயிருப்பான். நீங்க எந்திரிச்சு வரத பார்த்துட்டு அவனும் லைட்டா சிரிச்சுட்டு அர்ஜுனுக்கிட்ட போய் அந்த சீட்டில் ஒருத்தவர் இருப்பான். ஐய் எந்திரா அப்படின்றீங்க. ஏன்னா அவங்களுக்கு மரியாதைன்றத யாருக்கும் வச்சுக்கிறது இல்லை. அவனும் அர்ஜுன் பார்த்துட்டு அவனை எந்திரிச்சிடுறான். நீங்கள் அர்ஜுனுக்கு பக்கத்தில் போய் உக்காந்துட்டு, நான் அர்ஜுன் அன்னைக்கு இல்லை சொன்னா பயந்து ஓடிட்டா. இந்த 2 வீக்காக உன் நினப்பில் குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அர்ஜுன் அப்படின்ட்டு எமோஷ்னலாக பேசுகிறீங்க. அர்ஜுன் உங்களே பார்க்குறான். உங்களை பார்க்கல இன்னமும் லைட்டாக அவனுக்கு கொஞ்சம் பயந்தான். அவன் ஷோல்டரில் கை போட்டு, சொல்லு. ஆமாம் எப்படி வந்த? ஒயன். உன் வயல என் பேர் கேட்க எப்படி தெரியுமா இருக்கு? திருப்பி ஒயன், எனக்கு படிக்கிறத தவிர வேறு எதுவும் பிடிக்காது. அர்ஜுன் சாரி. சொல்லு அப்படின்றீங்க. நானும் நீ டார்ச்சர் பண்ணுறனால தான் இந்த காலேஜை விட்டே நான் வேறு காலேஜுக்கு போனேன். அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, உன் டார்ச்சர் இல்லாமல் என்னால் இருக்க முடியல. நீங்களும் உன்னை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க. என்னாலும் இங்கே படிக்க முடியல ஓயன். அதான் நான் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு அகைன் இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன் உனக்காண்டி ஓயன் அப்படின்ட்டு. இன்னமும் உங்களை பார்த்து ஒரு மாதிரி வெக்கமும் படுறான், கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அவன் ஹெட்டை தூக்கி பார்க்குறீங்க. அர்ஜுன் என்னை பார்த்து வெக்கப்படுறியாடா? ஐயோ சீனியர் அப்படின்ட்டு அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி இன்னமும் பயத்தோட மாதிரி தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ சீனியர் என்ன லவ் பண்ணுறீங்க? அமைதியாக இருக்கான். என்ன சீனியர் லவ் பண்ணுறோம் தானே சொன்ன மாதிரி இருந்துச்சு, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்ட்டு நீங்களும் கேட்குறீங்க. நானும் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி சொன்னது எப்படா ஆன்சர் கிடைக்கும்ட்டு. இன்னமும் ரொம்ப மன உளைச்சல்ல ஆளாயிட்டு இருக்கேன் அர்ஜுன். நீ அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கையை அவன் ஷோல்டரில் போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. உனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி ஷிவர் ஆகுது. அது உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆகுது. ஒயன் ஐ லவ் யூ டூ அப்படின்றான். அவ்வளோதான், செம்ம ஹாப்பியாக உட்காந்துருந்த அந்த ஸ்ட்ரீட்லேயே எந்திரிச்சு அந்த கேன்டீன் ஃபுல்லாக சொல்கிறீங்க. அப்படி கத்தி எல்லாமே ஒரு மாதிரி கத்துறாங்க, ஒயன் கமிட்டட் அப்படின்னு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இருந்தாலும் ஜங்குக்க நினச்சி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாளுங்க. அப்படியே தான் அர்ஜுன் கூட நல்லாவே பேசுகிறீங்க. அவன் இன்னமும் உங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படுறான். நீங்கள் தான் அவனுக்கு சாப்பாடுலாம் எடுத்து வச்சுட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகி உங்கள் ஃப்ரெண்டு கூட அவ்வளோ ஜாலியாக பேசிட்டு உங்கள் கிளாஸ்க்கும் போகிறீங்க. என்னடி ஓயன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அப்புறம் இருக்காதா? பத்தியாடி என்னோட செகண்ட் லவ்டி. அடி பாவி, ஃபர்ஸ்ட்டு என் தம்பி, அப்புறம் ஃபர்ஸ்ட் இயரில் ஒரு பையன், அப்போ தேர்டு தானடி? ஆமாம் சாரி மாகி, ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இருக்கும். அன்னைக்கு என்னடி சொன்னேன் என் தம்பியை விரட்டி போகையில்? ஃபைனலாக என் தம்பின்னு தானே சொன்னேன். ஐயோ மாகி மன்னிச்சிருடி. தெரியும் இன்னும் எத்தனை மன்னிப்பு கேட்குறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்ட்டு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஃபன்னாக போகுது. சமயத்தில் உங்கள் மேம் தான் வர்றா, லீலா. அது என்னடி ஓயன் மேமோட ஃபேஸே சரியில்லை.
ஒரு மாரி கப்பல் கவிழ்ந்த மாரி வர்றாளே! அப்டின்ட்டு உங்க கேங்கும் மாயும் சொல்றா. நீங்களும் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுது. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஏய் ஆமாடி. இப்பதான் மேமுக்கும் ஜங்குக்கு சார புடிக்கும்ல. நம்மளுக்கு தான் வட போச்சேன்னு ஃபீலா இருந்தா, "ஹ! இந்த மேம பாருவே" அப்டின்ட்டு உங்க மேம போய் கலாய்ச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி புள்ளையே பெத்துட்டா. இன்னமும் அவளுக்கு என்னடி லவ்வுக்கு குறைச்ச? கேவலமா உங்க மேம போட்டு செம்மையா கிழிக்கிறீங்க. ஆனா இதெல்லாம் உங்கள கண்டுக்கவே இல்ல. ஏன்னா, ஜங்குக்கு நேம் சொன்னோனே உங்களுக்கு செம்ம காண்டாகுது. அப்படியே டைம் ஸ்கிப் ஆயிடுது. உங்க மேமும் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களும் வெளில போயிடுறாங்கடா. நீங்க தான் உங்க பேக் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றீங்க. உங்க ஃப்ரெண்டும் ஒரு மாரி எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க எல்லாமே இப்ப கிளாஸ விட்டு வெளில தான் போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் என்னடி ஒயான்? நீயும் கமிட்டட் ஆயிட்ட. ஆமாடி. ஏய் சீக்கிரம் வாங்கடி. அர்ஜுன் எனக்காண்டி வெயிட் பண்ணுவாரு. எனக்கு என்னமோ ஒயன். இன்னமும் அர்ஜுன் உனக்கு லைட்டா பயப்படுவார் போலடி. அ ஆமா மாகி. நானும் பார்த்தேன்டி. உங்க ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே போறீங்க. அர்ஜுன் அவனும் பைக் கிட்ட தான் நிக்கிறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களும் ஒரு மாரி பேசிக்கிட்டே அர்ஜுன பார்க்குறீங்க. உங்கள பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாரி ஆனோன்னே தலைய கீழ குனிஞ்சுக்கிறான். அடி பாவி ஒயன்! நீ எப்படி பையன் மாரி அவன பார்த்துக்கிட்டு இருக்க. ஆனா அந்த சீனியர் உன்ன பார்த்தோன்னே கீழ குனிஞ்சுக்கிட்டாரு. அதான்டி வெட்கம் அப்படின்ட்டு நீங்க உங்க பேக்க உங்க ஃப்ரெண்ட்ட குடுத்துட்டு அர்ஜுன் பக்கத்துல போய் நிக்கிறீங்க. அவனும் உங்கள பார்த்துறான். என்ன அர்ஜுன் எனக்காண்டி தான் வெயிட் பண்ணுவ போல. ஆமா ஒயன். இந்தா அப்படின்ட்டு அவங்களுக்கு குடுக்குறான். நீங்களும் அது என்னான்னு மாரி பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட் தடவ நீங்க ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்க. அத அவன் அக்செப்ட் பண்ணியிருக்கவும் மாட்டான். பயந்துட்டு போயிருப்பான். அவன ஒரு மாரி ஃபோர்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனா இப்ப அவன் ரோஸ் குடுத்து உங்களுக்கு ப்ரொப்போஸ் பண்றான். நீங்களும் அத வாங்கிக்கிட்டு அர்ஜுனே பார்க்குறீங்க. அவனும் உங்கள தான் பார்க்குறான். ஹாய் ஒயன்றான். அவ்வளோதானா அர்ஜுன் அப்படின்னு கேட்குறீங்க. அவனும் உங்கள பார்க்குறான். இல்ல ஒயன். அம்மா வெளில போணும்னு சொன்னாங்க. நான் போணும் அப்படின்ட்டு அர்ஜுன் சொல்கிறான். நீங்களும் சரி போ. என் அத்தை தானே சீக்கிரம் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்களும் சொல்கிறீங்க. அர்ஜுனுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவனும் பாய் சொல்லிட்டு அவனோட பைக் எடுத்துகிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுறான். நீங்கள் இந்த சைடு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது உங்களுக்கு. உங்கள் ஸ்கூட்டி கிட்ட போகிறீங்க. மாஹியும் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்காண்டி வெயிட் பண்ணுறா. பார்த்தா உங்கள் ஸ்கூட்டி கிட்ட ஜங்குக்கு பைக் இருக்குது. அவன் அதில் பேக்லாம் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு அவன் பைக் எடுக்க பார்க்குறான். உங்கள் ஸ்கூட்டி அவனுக்கு சைடில் நிற்கிது. எடுத்தா உங்கள் ஸ்கூட்டி கீழே விழுந்துரும். நீங்கள் இதை பார்த்துட்டு வேணுக்குன்னே அங்கேயே நிற்கிறீங்க. உங்களுக்கு செம்ம கோவம் வருது. மாஹி உங்களை பார்த்துட்டா உங்களை கத்திக்கிட்டு இருக்கா. கத்துனோன்னே சங்குக்கும் திரும்பி பார்க்குறான். நீங்கள் அப்படியே நடந்து பையன் மெதுவாக வந்துக்கிட்டு இருக்கீங்க. மாஹி தான் கத்திக்கிட்டு இருக்கா. ஜங்குக்கு புரியும் நீங்கள் எதுக்கு பைய வாரிக்கிட்டு. ஆனால் நீங்கள் வேணுக்குன்னு பைய வாரீங்க. அவன் வந்து நைட்டு உங்கள் கூட இருந்தனால தான் ஒரு மாதிரி லைட்டாக ஸ்மெட் பண்ணிவிட்டு உங்களை கீழேருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துருக்கான். நீங்கள் அவள் என்ன பண்ணி என்ன பார்க்குறான் அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லா புரியுது. அவனை பார்த்து முறைச்சிட்டு உங்கள் ஸ்கூட்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்புறம் அவன் ஜங்குக்க பார்க்குறீங்க. உங்கள் ஃப்ரெண்டும் பார்க்குறான். நாளைக்கு செமினார் இருக்கு. புரியுதுல்ல? எதுவுமே பேசல. அமைதியா உங்கள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பின்னாடி கத்துறா. காண்டா இருக்கு. உங்க வீட்டில் தான் போய் ஸ்டாப் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்ட்டு. நீங்களும் சாரிடி அப்படின்ட்டு மாஹியை பார்த்து கேட்குறீங்க. அது இருக்கட்டும் டி. நாளைக்கு எப்படி பண்ண போற? என்னடி பண்ண போற? ஏய் நாளைக்கு ஜங்குக் சார் செமினார் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. உன் காதில் விழுகல. நாளைக்கு நீ தான் அதவே எடுத்து சொல்ல போற. என்ன பண்ண போற அப்படின்ட்டு உங்க ஃப்ரெண்டு கேட்குறா. நீ மட்டும் பண்ணலாட்டி கண்டிப்பா பனிஷ்மெண்ட் இருக்குடி. போன தடவை அந்த ஜங்குக் சார் சொன்னார்ல உன்னை கிரவுண்டில் குப்பை பறக்க விட்டாரு. இந்த தடவை என்ன பண்ண போறான்னு தெரில. உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறா. உங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு நீங்களும் உள்ளே போயிடுறீங்க. ஆனால் மாஹி ரொம்ப நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணுறா. ஏன்னா ஜங்குக்கோட வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு. இது உங்களுக்கு தெரியாதுன்ட்டு அவள் நினச்சிக்கிறா. உங்களுக்கு அவளுக்கு தெரியாது அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. இப்படியே மாற்றி மாற்றி அவங்கள ஏமாற்றிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்துலேயே ஜங்குக் தான் அவனோட பைக் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு வந்து ஸ்டாப் பண்ணிட்டு டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். லாஸ்ட்டாக வெளியில் வந்து உங்கள் பால்கனியை பார்த்துட்டு போகிறான். மஹிக்கு தெரியல. ஜங்குக்கு பார்த்தோன்னே அவள் உள்ளே போயிட்டா. நீங்கள் ரூம்குள்ளே போனோன்னே ஜாலியாக அவங்க அம்மா ஹக் பண்ணிக்கிட்டீங்க. ஏன்னா அர்ஜுன் வந்துட்டான். அவங்களுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டான். உங்கள் அம்மா போட்டு ஒரு மாதிரி உழுக்குறீங்க. உங்களுக்கே பாடி பெயினாக இருக்குது. ஆ ஏய் என்னடி
அதான் உனக்கு வலிக்குதுன்னு தெரியுதுல்ல, அப்புறம் ஏன்டி எண்ணெய் போட்டு படுத்தி எடுக்கிற? ஆமாம், மேடத்துக்கு அவ்வளோ என்ன ஹாப்பி? என்னமோ பெரிய சாதனையை போய் முடிச்சுட்டு வந்த மாதிரி இவ்வளோ ஜாலியாக இருக்கீங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா கேட்குறாங்க. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு உங்கள் பேக் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி பைய போகிறீங்க. ஏன்னா ரொம்ப வலிக்குது. உங்கள் பெட்டில் போட்டு சாங் ஆன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூமில் போய் உங்கள் ட்ரெஸ்ஸை கழட்டினா உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மிரரில் உங்கள் பாடி எல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் பாடி உங்களுக்கே பிடிக்கல. ஏன்னா இவ்வளோ நேரம் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. உங்களுடைய ஃபர்ஸ்ட் கிஸ் போச்சு. நீங்கள் முதல் தடவை உங்கள் பாய் ஃப்ரெண்ட் உங்கள் ஃப்யூச்சர் ஹஸ்பண்டுக்கு வச்சுருந்த மொத்தமாக எடுத்துக்கிட்டா ஃபேஸே ஒரு மாதிரி சேஞ்சஸ் ஆயிடுச்சு. ஷவரை ஆன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஷவருக்கு கீழே நிற்கிறீங்க, ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு. ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, கண்ணில் டியர்ஸ் வருது. என்னடா எல்லாம் நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது. சரி, ஒரு தடவை நம்ம பண்ணதுன்னு பார்த்தா நேற்று அகெயின் உங்கள் கூட அது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறேன்னு தெரில. இப்போ அர்ஜுன் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டான், உங்களுக்கு ப்ரொப்போஸ் வேறு பண்ணிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா உங்கள் டேஸ்ட்டும் அவன் டேஸ்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்கள் எதெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வெளியில் தான் வர்றீங்க, டவல் மட்டும் வேர் பண்ணிவிட்டு உங்கள் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு திரும்பினா உங்கள் ரூமில் சங்குக்கு உட்காந்துருக்கான். அவ்வளோதான், செம்ம கோவம் வந்து, ஏய் இங்கே இதுக்கிட்ட வந்த, ரூமுக்கு இதுக்கிட்ட வர்ற, இதில் வெளில போடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஜங்கு கேட்காம உங்களுக்கு முன்னாடி வர்றான். டேய், உனக்கு அவ்வளோதான்டா, உன்னை ஒரு அறையோடு விட்டுட்டேன். அதான்டி என்ன அடிச்சல, அதான் ஓகேன்னு வந்திருக்கேன். ஜங்குக், ஜங்குக் ப்ரொஃபஸரவே பேட்ஸ் தள்ளி கூப்பிட்றா, போடா வாடான்றா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் என்னவே அடிப்ப உன்னை அப்படின்ட்டு ஏதாவது இருக்கான்னு பார்க்குறீங்க. ஒரு கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கு, அதை எடுத்துட்டு ஜங்குக்கு அடிக்கலான்னு போகிறீங்க. அதுக்குள்ளே உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டான். ஏண்டி என்னவே அடிக்கிறதுக்கு அதுவே எடுக்கிறியா? ஓ, ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துருக்கல, தள்ளி போடும். ஜங்குக்கு ஒரு மாதிரி தள்ளுறீங்க. நான் எதுக்கு அடித்தேன் அதுக்கு பதில் சொல்லு. ஜங்குக்கு உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டே உங்கள் நெக்கை ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறான். உங்கள் ரெண்டு கையும் ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு உங்களை பேக் ஹக் பண்ணியிருக்கான். அப்படியே மிரரில் ரெண்டு பேருமே தெரிறீங்க. உங்கள் நெக்கை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அந்த மிரர் வரைக்கும் கூட்டிகிட்டு வரான். நீங்கள் ஒரு மாதிரி தள்ளுறீங்க. சொல்லுடி, எதுக்கு நான் அடித்தேன்? தள்ளிப்படா, எதுக்கு அடிச்சேனா? என்னடா பண்ணேன்னா? நானா நேற்று ரூமுக்கு வந்து அவங்க கூட மேட்ரு பண்ணேன். நீ எதுக்குடா அப்படி பண்ண? அதுக்கு தான் அடிச்சேன். இன்னும் ஒன்று அடிச்சிருக்கணும். அதுக்குள்ள பிரின்சிபலும் ப்ரொஃபஸரும் வந்துட்டாங்க. இல்லாட்டி உன்னை அடிச்சு அங்கேயே கொண்டிருப்பேன். ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கீங்க. கீழே உங்க அம்மா காஃபி போட்டு உங்க ரூமுக்கு கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன அடிச்சு கொள்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்காடி அப்படின்ட்டு உங்களை கிரிப்பாக பிடிக்கிறான். ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி உங்களை அவன் ஹேண்ட்ஸை வச்சு உங்களை டைட் பண்ணுறான். அது செம்ம பெயினாக இருக்குது. ஆல்ரெடி செம்ம பெயினாக இருக்குது. இதில் அகெயின் பண்ணுறனால ஒன்றும் முடியல. வலிக்குதுட்டா விடு. ஓ ஆமல்ல, நேற்று பண்ணது உனக்கு செம்ம வலியாக இருந்திருக்கும். எப்படி இந்த காலேஜுக்கெலாம் வந்தா பொறுக்கி இப்படி பேசினா உனக்கு கொண்டுருவேண்டா. ஓயன், ஏய் இந்தடி காஃபி, டோர் ஓப்பன் பண்ணு. டேய் பொறுக்கி, அம்மாடா, இதில் எறும்பு விட்டு வெளில போடா. போக முடியாது. ஏய் என்னடி பண்ணுற, ஓப்பன் பண்ணுடி. இங்கே பாரா, உனக்கு கொண்டுருவேண்டா. கொல் எங்க, எப்படி கொள்ளுவ அப்படின்ட்டு உங்கள் நெக்கை கடிக்கிறான். பிடிக்குதுடா பொறுக்கி, என்னோட என்ன இப்படி கடிச்சு பண்ண உனக்கு அவ்வளோதான். நான் என்ன பண்ணுவேன்? என்னை பற்றி உனக்கு தெரியாது. உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும்டி. நீ ஒரு பைத்தியக்காரிடி. நான் பைத்தியமாடா? நான் பைத்தியமா? அதான் நீயும் உன் ஃப்ரெண்டு பைத்தியம் மாதிரி குடிச்சிட்டு இருந்தீங்களேடி கிளம்பிக்கிட்டு. ஐயோ, எல்லாம் ஏன் தப்பு தான். அன்னைக்கு நான் குடிச்சிருந்துருக்க கூடாது. ஆமாடி, அன்னைக்கு நீ குடிச்சிருந்துருக்கணும். ஒருக்கி நான் குடிச்சிருக்க கூடாதுன்ற, நீ குடிச்சிருக்கணும்ன்ற. அதாண்டி, நீ குடிச்சானால தான் என் வீட்டுக்கு வந்தா. என் வீட்டுக்கு வந்தனால தான் இப்படிலாம் நடந்துச்சு. அப்புறம் நேற்று இங்கே பாரு பொறுக்கி, அன்னைக்கு உன் கூட நான் பண்ணிட்டேன். அதுக்கு பதில் நீயும் கூட நேற்று பண்ணிட்டேன். அதுக்கு இதுக்கும் கழிஞ்சு போச்சு. புரியல, ஓரிற மாதிரி சொல்கிறேன். உனக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. அதுதான்
முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் மூவ் பண்ணேன். ஆமாம் டேய், ஃபஸ்ட்டு நீ மூவ் பண்ணது தான். எவ்வளோ தூரத்துக்கு போய் மூடு. முதல்ல ரூமை விட்டு வெளில போய் அம்மா கத்திக்கிட்டு இருக்கு. சரி வாடி, வா டோரை ஓப்பன் பண்ணுவோம். டேய் என்னடா பண்ணுற? உங்களை இழுக்கிறான். இங்க பாரு, என் அம்மா மட்டும் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான். பார்க்கட்டும்டி சொல்லிக்கிட்டு இருக்கான். லாஸ்ட்டாக அவனை பாவன்னு விடுறேன். ஆ பாவன்னு விடுறியா? என்ன பாவன்னு விடுறா? ஏய் ஒயன், யார்கிட்டடி பேசிக்கிட்டு இருக்க? உள்ள என்ன சவுண்டு கேக்குது? ஐயோ, என் அம்மாக்கு கேக்குது. அதாண்டி நீ தாண்டி கத்திக்கிட்டு இருக்க. போய் முட்டு தரடா. முதல்ல எம்மையில கையிடுடா. எடுக்க முடியாது. ஐயோ, எதுக்குடா இங்க வந்த? நான் எதுக்கு அடிச்சேன்? ஏய், இப்பத்தானடா சொன்னேன். நீ நைட் எதுக்கு என்கிட்ட வந்து அப்படி நடந்துக்கிட்ட? அதுக்கு தான் அடிச்சேன். அப்ப நீ மட்டும் அன்னைக்கு வந்து, ஐயோ அன்னைக்கு நான் கிஸ் தானடா பண்ணேன். அன்னைக்கு நீ தானடா பண்ண. சொல்லப்போனா நீ தாண்டா 2 நாளும் என் கூட பண்ண. ஆமாம் ஆமாம், நான் தான் பண்ணேன். அப்போ நான் அடிச்சது ரைட்டு தானே? நான் கொண்டிருக்கணும். ஒரு அறையோட விட்டேன். இதுக்கப்புறம் என் வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத. அப்புறம் இதை பற்றி வாயை திறக்கக்கூடாது. அதில் சோசியல் மீடியாவில் போட்டிருக்க அந்த போஸ்ட் டெலீட் பண்ணிடா. இதுக்கப்புறம் உங்கள் அம்மா அந்த காப்பி எடுத்துகிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அம்மா கீழே போயிட்டாங்க அப்படின்னு. உங்கள் எல்போ வச்சு ஜங்குக்கா ஒரு மாதிரி ஸ்டொமக்லே ஒரு மாதிரி கிக் பண்ணி விட்டீங்க. அவனுக்கு செம்ம பெயின் ஆகிட்டு உங்களையும் விட்டுட்டான். உங்களை முறைச்சி பார்க்குறான். என்னடா என்னை பார்த்து முறைக்கிற? முதல்ல ரூம்லேருந்து வெளில போடா. அந்த டயத்தில் மாகி தான் அவளோட பால்கனிலேருந்து உங்கள் பால்கனிக்கு ஜம்ப் பண்ணுறா. இந்த சவுண்டு உங்களுக்கு கேட்குது, ஜங்குக்கும் கேட்குது. ஒயன் என்னடி பண்ற? டோர் ஓப்பன் பண்றீ? ஜங்கு ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவன் பெட்ல போய் உட்காந்துக்கிட்டான். உங்களுக்கு என்ன பண்றேன்னு தெரியல. பால்கனில உங்க ஃப்ரெண்டு நிக்கிறா, கீழே உங்க அம்மா இருக்காங்க. 2 பக்கட்டும் பேன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கீங்க. கால் பண்றா, அட்டன் ஆகல. நான் ஜங்கு பக்கத்துல தான் அவங்க ஃபோன் இருக்கு. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான். இருக்கிற ஒரே வழி பால்கனி தான். அந்த பால்கனிலேயும் உங்க ஃப்ரெண்ட் இருக்கா. எங்கிட்ட ஒளிச்சு வைக்கிறேன்னு தெரியாம. என்னடி உன் ஃப்ரெண்டு வந்திருக்கா? என்ன குடிக்க போறீங்களா அகேன்? இந்த தடவை உன் காதல் தோல்வி யாருமே இல்லையடி. உங்களுக்கு முறைக்கிறீங்க. என்ன பண்றது தெரியாம பின்னாடி உங்க பர்ஃப்யூம் தான் இருக்கு. அது ஒரு மாதிரி கையில எடுத்துக்கிட்டு உங்க முன்னாடியே போய்கிட்டு இருக்கீங்க. என்னடி உங்களுக்கு பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கான். கிட்ட போயிட்டீங்க. அவனும் ஏதோ என்ன மட்டும் தான் வர்றா அப்படின்ட்டு அவனும் இருக்கான். சடனாக எடுத்து அவன் ஃபேஸில் அந்த ஸ்ப்ரேவை அடிச்சு விட்றீங்க கண்ணிலே பார்த்து. அவனும் ஏய் ரெடி பண்ணுற. ஏய் ஒயன், யாரடி பேசிக்கிட்டு இருக்க? லைட்டாக சவுண்டு கேட்குது. நீங்கள் ஜங்குக்கோ பிடிச்சி இழுத்து பெட்டுக்கு கீழே போட்டுறீங்க. அவனை தள்ளி விட்டுறீங்க. பாடா அமைதியாக இருக்கணும், கொண்டுருவேன் அப்படின்ட்டு அந்த பால்கனி டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஏண்டி யாரடி பேசிக்கிட்டு இருந்த? எவ்வளோ நேரம் லாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏய் அம்மாடி. ஏய் ஒயன், உனக்கு ஒரு ஹாப்பிடி. என்னடி? ஏய் அர்ஜுன் எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. அவ்வளோ ஷாக்காக பார்க்குறீங்க. ஏய் லூசு ஒயன், நீ ஒன்றும் தப்பாக நினைக்காத. சீனியர் எனக்கு அண்ணா மாதிரி. பழைய நம்பரில் உன் நம்பரை பிளாக் பண்ணிட்டாரு. அந்த சிம்மு தொலைஞ்சிருச்சான். அதான் புது சிம்மு வாங்கினாரு. அவங்க ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டையும் என் நம்பரை கிடச்சி வாங்கிட்டாங்க. குரூப்பில் செக் பண்ணதுக்கு நீ தான் லூசு மாதிரி உன் நேமே உனக்கு பிடிச்ச மாதிரி நேம் வச்சுக்கிடுவ. அதனால அவர் கண்டுபிடிச்சி பார்த்தாரு. பட் கிடைக்கல. அதான் எனக்கு கால் பண்ணி உன் நம்பர் கேட்டார். நான் அதான் உன்கிட்ட கேட்டு கொடுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஏண்டி அவர் தான் எனக்கு பிடிக்குன்னு தெரியும்ல, அப்புறம் ஏண்டி நம்பரை கொடுக்கல? ஏய் உன்கிட்ட கேட்கலாம் தாண்டி. அப்பா சாமி இந்தா உன் ஆள் நம்பரு அப்படின்ட்டு உங்கள் ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறான். நீங்களும் சிரிச்சுக்கிட்டு உங்கள் ஃபோன் பெட்டில் தானே இருக்கும். பார்க்குறீங்க, பார்த்தா உங்கள் ஃபோன் இல்லை. நாங்கள் வருது ஜங்கு பக்கத்தில் தான் இருந்திருக்கோம். அவன் கையோட உங்கள் ஃபோனை எடுத்துகிட்டு போயிட்டான். என்னடி? அது ஆமாம் கீழே எடுத்துகிட்டு போயிருக்காங்கடி. நீ நம்பர் மட்டும் கொடு அப்படின்ட்டு நம்பர் எழுதி வச்சுக்கிறீங்க. அப்புறம் அந்த ட்ரைனிங் ப்ரொஃபஸர் இருக்கார்ல, ஃப்ரெண்டோட ஃபேஸே அப்படி சேஞ்ச் ஆகுது, க்ளோ ஆகுது. மகி ஏய் உனக்கு தான் அவரை பிடிக்கலனா எங்களையே ஏண்டி இப்படி பண்ற? ஆனால் எங்களை கொஞ்சம் வருத்தம்டி. இப்படி பண்ணுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஓயன். அந்த பொண்ணு மட்டும் அவளை போய் பொண்ணுன்றதுக்கு அவ மட்டும் என் கையில கிடைச்சா அவளை நானே மகிய பொழுங்க மரியாதையா ரூமை விட்டு வெளில போடி. ஏய் என்னடி போறியா என்னடி? தாண்டி உன் ஆள் நம்பர் கிடைச்சிருச்சுல்ல, அதான் எங்களை விரட்டுவேன். ஒரு மாதிரி கத்துறீங்க. ஏய் இருடி, உங்க அம்மா ஒன்னு எண்ணி பார்த்தா அவ்வளோதான். அப்புறம் ஏன் உனக்கு தான் செமினார் இருக்குல்ல நாளைக்கு கூட, நீ முதல்ல மூடிட்டு போடி அப்படின்றீங்க. அவளும் போயிடுறான்.
கீழே குனிஞ்சு பார்க்குறீங்க. பொறுக்கி என் ஃபோனை எடுத்துகிட்டு போனேன், ஃபோனை குடுறா அப்படின்றீங்க. ஜங்குக்கும் அந்த கட்டிலுக்கு கீழே இருந்து வெளில வர்றான். அறையில் தலையெல்லாம் இடிச்சுக்கிட்டு வரான். ஓ சாப்பிடா சாப்பு அப்படின்றீங்க. ஃபோனுக்கு பறங்குறீங்க, அவன் கொடுக்க மாட்றான். யார் இருந்தா ஜான்? ஜான் இல்லை, அர்ஜுன். ஆமாம், அர்ஜுன் யாரு? ஆ என் பாய் ஃப்ரெண்ட். ஓ இது என்ன புதுசா? பொண்ணு இல்லை, அன்னைக்கு இவன்கிட்ட தான் குடிச்சிட்டு உன் வீட்டுக்கு வந்தேன். ஓ எப்பா நீ டார்ச்சர் பண்ண போற? வாய மூடு, இது உனக்கு தேவையில்ல. என் ஃபோனை கொடு. வாங்குறீங்க, கொடுக்க மாட்றான். அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். கட்டுப்பா இருக்கு. இங்க பாரு ஜங்கு, ஏய் ஏடி மரியாதையா ப்ரொஃபஸர் சார்னு கூப்பிடு. அப்படிலாம் உனக்கு கூப்பிட முடியாதுடா. நீ என்ன சார் மாதிரியே நடத்துக்கிற, பொறிக்க மாதிரி நடத்துக்கிற. அந்த ஷைலஜா மேம்கிட்ட சும்மா வளைஞ்சுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு அவள் இப்பெல்லாம் தடவிக்கிட்டு இருந்தால, நீ கேடுக்கிட்டு வந்தானே. இன்னும் எத்தனை பொண்ணு கூட சி அப்படின்னு சொல்லல நெக்க பிடிக்கிறான். எப்படி சொன்னா அப்படித்தானே சொல்லுவேன். அப்படிப்பட்ட தானே நானே பார்த்தில்ல. நீ நீ கூட என்ன பார்த்தேன். கை வலிக்குது, என் கழுத்திலிருந்து கையிடா. நீ அப்படித்தானடி ஒரு ஆளை லவ் பண்ணாம 4-3 லவ் பண்ணிட்டு கடைசியில் என் கூட படுத்து வந்தானே பண்ணடி. ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுகிறான். இதில் வேற பியூர் லவ் மண்ணாங்கட்டி கிஸ்ன்னு ரொம்ப ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க கண்ணில் ஒரு மாதிரி டீயர்ஸ் வருது. சி இந்தா அவன் ஃபோனு. என் கூட லவ் பண்ணு, என் கூட வேணா இரு, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. உன்னை மாதிரி பொறுக்கி நினச்சி என்ன அன்னைக்கு நான் ஏதோ உனக்கு கிஸ் கொடுத்தேன். ஆனால் நான் ஏதோ ஃபெயில் இருந்ததால என்னையும் கான்சியஸ்லே இல்லாமல் இருக்கேன். என் கூட இருந்துட்டு என்னை பற்றி அசிங்கம் பேசுகிறல்ல. உன்ன மாதிரி பொறுக்கி இல்லைண்ணா, உன்ன மாதிரி வயசு வித்தியாசம் இல்லாதவங்கட்டலாம், அதுவும் கல்யாணம் ஆனவங்கட்டலாம் கேவலமானவள நான். அன்னைக்கு உனக்கு கூட இருந்ததுன்னு கேவலமா அசிங்கமான நான் ஒருத்தவங்களை பியூரா லவ் பண்ணா அவங்க கிட்ட மட்டும்தான் என்னைய கொடுக்க நினைப்பேன். ஆனா ஏன் அன்னைக்கு போய் உனக்கு கிஸ் பண்ணேன்னு தெரியல. அது இன்னமும் நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. பொண்ணு மாதிரி பர்சனை போய் கிஸ் பண்ண அப்படின்ட்டு. ஆனா நீ அதுவே பொண்ணு கான்சியஸ்ல இல்லாம விருப்பமே இல்லாம அவளை எடுத்துட்டு கேவலமா என்கிட்ட பேசுற பாத்தியா? உன்ன மாதிரி கேவலமானவனா இல்ல. அகைன் என் கூட வந்துட்டு நேத்து இருந்துட்டு என்ன அசிங்கமா பேசுற? ஒருத்தவங்க விருப்பத்தோட இருக்கிறது தான் உங்க கூட விருப்பமே இல்லாம போஸா எடுத்துக்கிறது கேவலமான பொறுக்கித்தன. நீ இப்ப சொல்றேன், உன்னை நான் ரொம்ப அசிங்கமா நினைக்கிறேன். கூட இருந்தவன்னு என்னமோ எனக்கு கேவலமா இருக்கு. என் உடம்பு பக்கம் எனக்கு பிடிக்கவே இல்லை. அதுக்காண்டி என் லவ் நான் பியூர் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் அர்ஜுனை சீரியஸா லவ் பண்றேன். இப்ப அர்ஜுன் என்ன லவ் பண்றாரு. அதுக்கப்புறம் தயவு செய்து என் பால்கனி சைடு கூட வந்துடாத. உன்னை பார்க்கவே பிடிக்கல. உன் கூட அந்த மாதிரி இருந்துட்டோம்னு என்னவே அசிங்கமா கேவலமா நினைக்கிறேன். ஒரு நல்லவன்ட்ட கொடுத்துருந்து கூட இவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்க மாட்டேன். ஒன்று மாதிரி பொறுக்கிட்டு கொடுத்தேன்னு இன்னும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேஸை திருப்பிக்கிறீங்க. ஜங்குக்கு செம்ம கோவம் வந்து உங்கள் ரூமை விட்டு வெளில போயிடுறான்.